ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கார்டனில் வந்து செடிங்கள்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. 2-3 நாளாக தான் வெயில் நிறைய இருந்தது. இப்போ வந்து இந்த 2 நாளாக கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. இருந்தாலும் நம்ம காலையிலையும் சாயங்காலமும் நம்ம செடிக்கு நிறைய தண்ணி ஊற்றிட்டு வரோம். அதனால் கொஞ்சம் பரவாயில்ல. வெயில் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆனாலும் அனல் அப்படியே தான் இருக்குது. அனல் அடிக்குதாங்காட்டி செடியெல்லாம் காஞ்சி போன மாதிரி ஆகிடுது. பாருங்க, சேப்பங்கிழங்கு செடியெல்லாம் மேலே இலையெல்லாம் ஃபுல்லாக காஞ்சி போயிடுச்சு. முருங்கை இலை பரவாயில்ல. இந்த சொரக்காய் செடி வந்து 2-3 ஃபுல்லு எல்லாமே சொரக்காய் வச்சு வச்சு ஒரு 10 சொரக்காய் காஞ்சி போயிடுச்சு. கனகாமரம் செடியெல்லாம் அப்படி பூ மொத்தம் மேலே இருக்கிற பூவெல்லாம் அப்படியே தீஞ்சு போன மாதிரி ஆகி போச்சு. பூவே செடிங்கெல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் வைக்கிற பூ மட்டும் காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு. டெல்லி கனகாமரமும் அது மாதிரி தான் ஆயிடுச்சு. மல்லிகைப்பூ செடியில் வந்து எல்லாமே நிறைய அரும்பு வச்சுருக்குது. நம்ம கட் பண்ணி விட்டதில் இப்போ மறுபடியும் அரும்பு வந்திருக்குது, பூ பூக்குது அதில். ஆனால் சாமந்தி செடியில் வந்து அரும்பு இருக்குது, ஆனால் அது பூ கம்மியாக தான் இருக்குது. இன்னும் ஜனவரி மாதமோ ஜூன் மாதம் இப்போ 15 ஆக போகுது, இன்னும் பூக்கலை. ஜூன் மாதம் சாமந்தி பூக்கும்னு சொன்னாங்க, ஆனால் அது எப்போ தான் பூக்கும்னு தெரியல. பார்க்கலாம். காக்கடா செடியில் இன்னும் எதுவும் அரும்பு வரல. ஜாதி மல்லி செடி நம்ம கட் பண்ணி விட்டு மண் கலவையெல்லாம் மாற்றி வச்சு இப்போ நல்லா பெருசாக இருக்குது. பார்க்கலாம் அதில் பூ வருதான்னு சொல்லிட்டு. பாருங்கள், பீர்க்கங்காய் செடி வந்து 2 பீர்க்கங்காயும் இருக்குது. ஒன்று வந்து நொர பீர்க்கங்காய், இன்னும் சாதாரண பீர்க்கங்காய், 2 செடியுமே இருக்குது. இந்த மிளகா செடியில் வந்து நிறைய பூ வச்சுருக்குது, ஆனால் மிளகாய் இல்லை ஒன்றும். இது வந்து சொரக்காய் செடியில் சொரக்காய் வச்சு வச்சு காஞ்சி போயிடுதுன்னு சொல்லிட்டு நான் அது தனியாக கொம்பு வச்சு மேலே தூக்கி கட்டி வச்சுருக்கிறேன். பார்க்கலாம் அது என்ன அப்படியே நல்லா இருந்தாக்கா விடலாம், சரி காஞ்சிட்டாக்கா எடுத்து போட்டுடலான்னு நினைக்கிறேன் நான். ஏன் அதுக்கு முடியல. நிறைய சொரக்காய் செடி நிறைய ஆகிப்போச்சு. இது வந்து இருவாச்சி மல்லி வந்து இலையெல்லாம் கொட்டி போயிடுச்சு, நட்டு துளுர்த்து வருது இலையெல்லாம், அதுலேயும் அரும்பு வைக்குது. செம்பருத்தி செடி வந்து அடுக்கு செம்பருத்தியில் ஒரு பூ கூட வைக்கல ஃப்ரெண்ட்ஸ். அரும்பு வச்சு வச்சு கொட்டி போயிடுச்சு, வேஸ்ட்டாக இருக்குது அந்த செடியே. கனகாமர செடியில் வந்து நல்லா இருக்குது பூங்க, காஞ்சாலும் அதில் வந்து பூ வந்துனே தான் இருக்குது. வெயில் முடிஞ்சோடனே நம்ம பூத்து முடிஞ்சிச்சுன்னா நம்ம இதை கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு வேறு நடணும். இன்றைக்கி வந்து நம்ம கத்திரிக்காய் வந்து அறுவடை பண்ணிக்கலாம். முள் கத்திரிக்காய் 2 கத்திரிக்காய் ரெடியாக இருக்குது. நம்ம இன்றைக்கி கத்திரிக்காய் பறிச்சுட்டு போகிறோம். செம்பருத்தி செடியில் வந்து இன்றைக்கி 4 பூ பூத்துருக்குது, ஆனால் பூக்கள் அது அரும்பாவே தான் இருக்குது. அது அப்படியே விட்டா காஞ்சி போயிடும் வெயிலில். ஃபுல்லாக பூக்க மாட்டேங்குது, பாதி தான் பூக்குது அந்த பூவே. பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பூ இப்படி தான் பூக்குது, 4 பூ பூத்துருக்குது. இதுவும் நம்ம இன்றைக்கி பறிச்சுக்கலாம். நேற்று பாருங்கள், நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ண அந்த காய்கறி வேஸ்டெல்லாம் வச்சு ரெடி பண்ண வர்மி கம்போஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம சாயங்காலத்துக்கு எடுத்து அதை நம்ம காய வச்சு வேறு மாற்றி வைக்கலாம். இன்னொரு நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் காய்கறிக்கு வேஸ்டெல்லாம், அதில் நம்ம போட்டு மறுபடியும் ரெடி பண்ணலாம். அரளி செடியில் வந்து 2-3 கலையில் வந்து அரும்பு வச்சுருக்குது அரளி செடியில். பாருங்கள், இதுதான் இப்போ நல்லா இருக்குது. கட் பண்ணி விட்டதால் பெருசாக படர்ந்து வளர்ந்துருக்குது. எல்லாத்துலேயுமே இப்போ அரும்பு வருது. அந்த ஆரஞ்சு கலர் செம்பருத்தி செடியும் ஒரு பூவும் இல்லை, அரும்பு வச்சு வச்சு கொட்டு போயிடுது. வெள்ளை பூச்சி கூட இல்லை, நான் அதில் தேடி தேடி பார்த்துட்டேன். இலை வச்சு மஞ்சள் ஆகிடுது, பூ வரல. சாமந்தி செடியும் அரும்பு வைக்கல, அதில் இன்னும் என்ன ப்ராப்ளம்னு ஒன்றும் தெரியல. இன்றைக்கி நம்ம கார்டனில் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். இது போல் வீடியோ நீங்கள் தினமும் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.